Hi everyone. In this video, we will talk inspection and quality control in manufacturing. So, in this video, angular measurement na enna அப்படின்றத பத்தியும் surface finish na enna surface finish எப்படி measure பண்றது அப்படின்றத பத்தியும் அதனுடைய uses and applications பத்தியும் தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Angular measurement. So, the explanation வந்து precise measurement of angle is one of the important requirements in workshop and tool rooms. So, workshop and tool roomsல angles measurement அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. It is a measure of opening between two lines which meets at particular point. ஸோ ஒரே புள்ளியில் சந்திக்கக்கூடிய ரெண்டு லைன்களுக்கு இடைப்பட்ட அந்த ஆங்கிள் அதுதான் வந்து டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தேர் ஆர் வைட் வெரைட்டி ஆஃப் ஜாமெட்ரிக்கல் ஃபீச்சர்ஸ் மெஷர்ட் இன் ஆங்குலர் யூனிட்ஸ். ஸோ ஆங்குலர் யூனிட்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்னென்னலாம் மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா டேப்பர்ஸ் ஆஃப் போர். ஸோ இப்போ நம்ம ஒரு ட்ரில் போடுறோம்னாக்கா அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ஸோ அதே நம்ம வந்து கிராஸாக போட்டோம்னா அதோட ஆங்கிள் என்ன அப்படின்றத மெஷர் பண்ணுவோம். ஸோ ஃப்ளாங்க் ஆங்கிள் அண்ட் இன்க்ளூடட் ஆங்கிள் ஆஃப் கியர். ஸோ கியரில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கர்வ் ப்ரொஃபைல் அது எல்லாத்தையுமே ஆங்கிள் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஆங்கிள் மேட் பை எ சீட்டிங் சர்ஃபேஸ் ஆஃப் அ ஜிக் வித் ரெஸ்பெக்டட் டு எ ரெஃபரன்ஸ் சர்ஃபேஸ், டேப்பர் ஆங்கிள் ஆஃப் எ ஜிக் அண்ட் ஸோ ஆன். ஸோ நம்ம ரெகுலர் ப்ரொஃபைலாக இல்லாமல் இன்க்ளைண்டாக போடுற எல்லா ப்ரொஃபைலுக்குமே வந்து அதனுடைய பர்டிகுலர் ஆங்கிள் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சாதான் நம்ம டிசைன் பண்ணும்போதும் சரி, அதை ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போதும் சரி, அதை குவாலிட்டி செக் பண்ணும்போதும் சரி. ஸோ நமக்கு ஆங்கிள் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ அதை ரெஃபரன்ஸாக வச்சு தான் நமக்கு வந்து கரெக்டான ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கா அப்படின்றத நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். ஸோ அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதா இந்த ஆங்குலர் மெஷர்மெண்ட். The angle reading is also used as a measure of the error alignment of a machine parts. ஸோ ஆங்குலர் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஸோ ஆங்குலர் மெஷர்மெண்ட்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ அந்த ஆங்கிளை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆங்குலர் மெஷரிங் டிவைஸ் எடுத்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து லைன் ஸ்டாண்டர்ட் ஆங்குலர் மெஷரிங் டிவைஸ். ஸோ இதுக்கு பார்த்தோம்னாக்கா வெர்னியல் பெவல் ப்ரொடெக்டர். ஸோ இதை யூஸ் பண்ணி இதை நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். அடுத்தது வந்து ஃபேஸ் ஸ்டாண்டர்ட் ஆங்குலர் மெஷரிங் டிவைஸ். இது கீழே பார்த்தோம்னாக்கா சைன் பார், சைன் சென்டர். ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் ஆங்கிள்ஸ் வந்து மெஷர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் இன்க்ளைன்ஸ். இது பார்த்தோம்னாக்கா ஸ்பிரிட் லெவல், கிளினோமீட்டர்ஸ். ஸோ இது ரெண்டுத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆங்கிள்ஸை வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் ஒன் பார்த்தோம்னாக்கா ஆங்கிள் கம்பேரேட்டர். இது வந்து ஆட்டோ கொலிமேட்டர் யூஸ் பண்ணி ஆங்கிள் கம்பேரேட்டர் நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ இதான் வந்து ஆங்கிள் மெஷர் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லைன் ஸ்டாண்டர்ட் ஆங்குலர் மெஷரிங் டிவைஸ். ஸோ இது பார்த்தோம்னாக்கா லைன் ஸ்டாண்டர்ட் கிவ்ஸ் த டைரக்ட் ஆங்குலர் மெஷர்மெண்ட் ஃப்ரம் த engraved scales in the instrument. They are not very precise, hence they are not used in high precision is required. Vernier bevel protector is the most common device line standard angular measuring. ஸோ லைன் ஸ்டாண்டர்ட் ஆங்குலர் மெஷரிங் அப்படின்றது வந்து காமனாக நம்ம வந்து ஆங்கிளை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ். இதால் நம்ம வந்து ப்ராப்பர் அக்யூரேட்டான ஆங்கிள் வந்து நம்ம வந்து அவுட்புட் வந்து கொடுக்க முடியாது. பட் நார்மலாக நம்ம வந்து ஆங்கிள் மெஷர் பண்ணுறோம் அப்படின்ற இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆங்கிள் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா வெர்னியல் பெவல் ப்ரொடெக்டர் தான் வந்து மோஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணி இந்த டைப் ஆஃப் ஆங்கிள் மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் அ சிம்பிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் மெஷரிங் த ஆங்கிள்ஸ் பிட்வீன் டூ ஃபேஸஸ். ஸோ ரெண்டு ஃபேஸ்க்கு இடைப்பட்ட அந்த ஆங்கிளை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு இந்த டிவைஸை யூஸ் பண்ணுறோம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 arms அண்ட் engraved சர்க்குலர் ஸ்கேல். ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா நமக்கு வந்து 2 ஆர்ம் மாதிரியான டைப் வந்து இருக்குது. ஸோ நடுவில் வந்து சர்க்குலர் டைப்பில் வந்து நமக்கு வந்து மெஷர்மெண்ட்லாம் வந்து நோட் பண்ணியிருக்கோம். 2 arms கேன் பி செட் அலாங் வித் த ஃபேஸ் பிட்வீன் விச் ஆங்கிள் இஸ் டு பி மெஷர்ட். ஸோ இந்த 2 பீமை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து ஆங்கிள் வந்து மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா இதுதான் நமக்கு வந்து வெர்னியர் பெவல் ப்ரொடெக்டர். மேலே நமக்கு வந்து வெர்னியர் ரீடிங் இருக்கும். ஸோ இதில் இருக்கிறது வந்து மெயின் ஸ்கேல், வெர்னியர் டிவிஷன். ஸோ இது ரெண்டு கோயின்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடிய இந்த ஆமை வச்சு தான் நம்ம வந்து மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நமக்கு கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு இருக்கக்கூடிய ப்ரொஃபைலில் இதை நம்ம வந்து பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஸோ அதுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் எவ்வளோ வந்து இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஈஸியாக வந்து மெஷர் பண்ணிக்க முடியும். ஸோ இது மேலே இருக்கிறது வந்து மெயின் ஸ்கேல், கீழே இருக்கிறது வந்து வெர்னியர் ஸ்கேல். ஸோ இதை வச்சு நம்ம வந்து அக்யூரேட்டான மெஷர்மெண்ட் வந்து எடுக்க முடியும். இதில் வந்து லாக்கிங் நட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம மெஷர் பண்ணதுக்கப்புறமா அந்த பர்டிகுலர் வேல்யூவை நம்ம லாக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா வந்து டீட்டெயிலாக வந்து அதை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் ஸ்டாண்டர்ட் ஆங்குலர் மெஷரிங் டிவைஸ். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னாக்கா சைன் பார்ஸ். சைன் பார்ஸ் அப்படின்றது வந்து the sign principle uses the ratio of length of two sides at a triangle in a device of a given scale. The sign bar itself not a complete measuring instrument. Another datum such as surface plate is needed as well as auxiliary equipment, notably slip gauges and indicating devices to make the measurement. ஸோ இந்த ஸ்லிப் கேஜஸ்மே வந்து நமக்கு வந்து அக்யூரேட்டான மெஷர்மெண்ட் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு நம்ம வந்து அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ இது மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கீழே வந்து ஒரு பேஸ்மெண்ட் டேட்டம் வந்து தேவை. ஸோ பேஸாக இருக்கக்கூடிய ஒரு பிளேனை எடுத்து அதை ரெஃபரன்ஸாக வச்சு தான் நம்ம அந்த சைன் பாரை வச்சு மெஷர் பண்ண முடியும். ஸோ சைன் பார்ஸ் யூஸ்ட் இன் த கன்ஜெக்ஷன் வித் ஸ்லிப் கேஜஸ் கான்ஸ்டிடியூட் எ வெரி குட் டிவைஸ் ஃபார் எ ப்ரிசைஸ் மெஷரிங் ஆஃப் ஆங்கிள். ஸோ ஆங்கிள் மெஷர் பண்ணுறதுக்கு இது ஒரு சிறந்த ஒரு டிவைஸ். So some holes are drilled in the body of the bar to reduce the weight and facilitate handling. ஸோ இதில் வந்து நம்ம வந்து வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இதில் வந்து ட்ரில் பண்ணி அதோடைய வெயிட்டை வந்து குறைச்சிருப்பாங்க. ஸோ சைன் பார்ஸ் ஆர் மேடு ஃப்ரம் த ஹை கார்பன் ஹை குரோமியம் கரோஷன் ரெசிஸ்டன்ட் ஸ்டீல். ஸோ இந்த மெட்டீரியலால் தான் அது வந்து உருவாயிருக்கும். ஹார்டன்ட் கிரவுண்ட் அண்ட் ஸ்டெபிளைஸ்ட். ஸோ இந்த பர்டிகுலர் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதால அது வந்து கரோஷன் ரெசிஸ்டாகவும் ஈஸியாக வந்து கரோட் ஆகாமல் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். மெஷரிங் த ஆங்கிள் ஆஃப் த ஸ்மால் சைஸ் காம்பனண்ட். ஸோ நம்ம ஸ்மால் சைஸ் காம்பனண்ட் ஒன்று வந்து சைன் பாரை யூஸ் பண்ணி எப்படி மெஷர் பண்ணுறது அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஃபார் மெஷரிங் த ஆங்கிள் ஆஃப் த ஸ்மால் சைஸ் காம்பனண்ட் எ சைன் பார் இஸ் செட் அப் அண்ட் த ஆங்கிள் ஆன் த சர்ஃபேஸ் பிளேட் பை த சூட்டபிள் காம்பினேஷன் ஆஃப் அ ஸ்லிப் கேஜ். ஸோ இதில் மேலே கொடுத்துருக்கிறது வந்து ஹார்டன் அண்ட் கிரவுண்ட் பார். ஸோ இதுதான் வந்து கேஜ் பிளாக்கு, கீழே இருக்கிறது தான் வந்து ஒர்க் பீஸு. ஸோ இந்த பர்டிகுலர் அந்த ஸ்லோப் மாதிரி இருக்கிறோடைய ஆங்கிள் தான் நம்ம வந்து மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா ஹார்டன் அண்ட் கிரவுண்ட் சிலிண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மேலே இருக்கிறது வந்து ஹார்டன் அண்ட் கிரவுண்ட் பார். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு இந்த ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய இந்த ஏரியாவை வந்து நம்மளுடைய செக் பண்ணக்கூடிய அந்த ஒர்க் பீஸ் மேலே வச்சு ஸோ இதனுடைய ஆங்கிள் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கு நமக்கு வந்து 2 எண்டு இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த சிலிண்டர் இருக்கிறத வந்து கிரவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொன்று வந்து ஹார்ட் அண்ட் கிரவுண்ட் பார்னு சொல்கிற இந்த எண்டை வந்து நம்ம வந்து கேஜ் பிளாக் மேலே வந்து வைக்கிறோம். ஸோ அப்படி வைக்கும்போது நம்ம கேஜ் பிளாக்கை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இதில் ஃபிட் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து கொண்டு வந்து வச்சிடணும். ஸோ இந்த ஆங்கிள் கூட மேட்ச் ஆகும்போது அதனுடைய ஹைட்டை வந்து நம்ம வந்து ரீடிங் எடுத்து மெஷர் பண்ணணும். ஸோ அந்த ஹைட் பார்த்தோன்னாக்கா இந்த 2 ரோலரினுடைய சிலிண்டருடைய சென்டர் டு சென்டர் ஹைட்டும் நம்மளுடைய கேஜ் பிளாக்லேருந்து நமக்கு கீழே தரமாட்டம் வரைக்கும் இருக்கிற ஹைட்டையும் நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து பர்டிகுலர் ரெஸ்பெக்டிவ் ஆங்கிள் வேல்யூ கிடச்சிரும். இதுக்கான ஃபார்முலா பார்த்தோன்னாக்கா சைன் தீட்டா ஈக்குவல் டு பெர்பெண்டிகுலர் டிவைடட் பை ஹைபாட்னஸ். ஸோ இது பார்த்தோன்னாக்கா பெர்பெண்டிகுலர் பார்த்தோன்னாக்கா ஹெச் டிவைடட் பை ஹைபாட்னஸ் வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து எல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த 2 வேல்யூவையும் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா சைன் தீட்டா ஈக்குவல் டு ஹெச் பை எல்னு வரும். ஸோ இதில் தீட்டா கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஹெச் பை எல். ஸோ இங்கே வந்து எல் அப்படின்றது வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த கிரவுண்ட் சிலிண்டர், இந்த சிலிண்டருக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் வந்து எல். ஹெச் அப்படின்றது வந்து கேஜ் பிளாக்கோடைய ஹைட்டு, தீட்டா அப்படின்றது வந்து டேப்பர் ஆங்கிள் ஆஃப் த ஒர்க் பீஸ். ஸோ நமக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம இந்த சைன் பார் யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து மெஷரிங் த ஆங்கிள் ஆஃப் த லார்ஜ் சைஸ் காம்பனண்ட். அது ஸ்மால் சைஸ்க்கு நம்ம பார்த்தோம். இதுவே லார்ஜ் சைஸ் காம்பனண்ட் இருந்துனாக்கா when the component is too large to be mounted on the sign bar, the sign bar can be mounted on the component itself. The height over the roller is measured by the means of a vernier height gauge. A dial is used to check the measuring pressure. Height gauge is adjusted until the dial gauge gets 0 reading. ஸோ இது நம்ம வந்து இந்த செட்டப்பில் பார்த்தோன்னாக்கா இது வந்து காம்பனண்ட் இருக்குது. காம்பனண்ட் மேலே நம்ம வந்து சைன் பாரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சைன் பாருக்கு மேலே நம்ம வந்து டயல் ரீடிங் வந்து நம்ம வந்து செட் பண்ணணும். ஸோ அப்படி செட் பண்ணும்போது அதனுடைய வேல்யூ வந்து 0 செட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வரக்கூடிய ரீடிங் வந்து நம்ம வந்து நோட் பண்ணணும். ஸோ இது வந்து ஹைட் கேஜில் வந்து நமக்கு வந்து டயலை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம செக் பண்ணக்கூடிய காம்பனண்ட்டுக்கு மேலே சைன் பார் இருக்கும். ஸோ அதில் இப்போ காட்டியிருக்கிற இடத்துல நம்ம அதை வந்து கரெக்டாக அந்த டயலை வச்சு அந்த இடத்துல நம்ம வந்து 0 வர்ற அளவுக்கு இந்த நம்ம வந்து லென்த் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அப்படி பண்ணிவிட்டு அதுலேருந்து வரக்கூடிய ரீடிங் வந்து நம்ம வந்து நோட் டவுன் பண்ணணும். ஸோ இதில் வந்து இந்த டயல் 1ல் வர்றது வந்து ரீடிங் 1னும் டயல் 2ல் வர்றது ரீடிங் 2 அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கணும்.
அட் த சேம் டைம் எல் அப்படின்றது வந்து அந்த சென்டர் டு சென்டர் ரோலருக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து எல். ஸோ இதை நம்ம வந்து நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா சைன் தீட்டா ஈக்குவல் டு R1 minus R2 divided by capital L. So theta is equal to sin inverse of R1 minus R2 divided by L. So இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம கரெக்டான தேவையான ஆங்கிள் வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட் பார்த்தாக்கா சைன் சென்டர்ஸ். ஸோ சைன் சென்டர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ஸ்பெஷல் டைப் ஆஃப் சைன் பார் இஸ் சைன் சென்டர் விச் இஸ் யூஸ் டு கொனிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் ஹேவிங் ஏ மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட்ஸ். ஸோ இது வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் காம்பனன்ட்ஸ்க்கு தான் வந்து இந்த சைன் சென்டர்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். இட் கேனாட் மெஷர் த ஆங்கிள் மோர் தென் 45 டிகிரி. 45 டிகிரிக்கு அதிகமான ஆங்கிள் வந்து இதை வச்சு நம்ம வந்து மெஷர் பண்ண முடியாது. இட் ஹேஸ் ஏ பிளாக் ஹோல்டிங் சென்டர்ஸ் விச் கேன் பி அட்ஜஸ்டட் அண்ட் ரிஜிட்லி கிளாம்ப்டு இன் எனி பொசிஷன் டிபெண்டிங் ஆன் த length of the conical workpiece. So extremely useful since the alignment, accuracy and center ensures the correct line of a measurement is made along with the workpiece. ஸோ சைன் சென்டர் அப்படின்றதுனாக்கா அதோடைய ஸ்கெமேட்டிக் டயக்ராம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கீழே வந்து 2 இடத்துல வந்து ரோலர் இருக்கும். இதில் மேலே இருக்கிறது வந்து சப்போர்ட்டிங் பிளேட்டு. இந்த சென்டர்ன்றது வந்து இதுக்கு நடுவில் தான் நம்ம வந்து வச்சு மெஷர் பண்ண முடியும். ஸோ இது வந்து பிளாக் அப்படின்ற ஏரியா. ஸோ சைன் சென்டர் அப்படின்றது வந்து ஸ்பெஷல் பர்பஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இதில் வந்து 45 டிகிரிக்கு மேலே வந்து நம்ம வந்து மெஷர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் செமி கோனிக்கல் ஆங்கிள் யூசிங் சைன் சென்டர். ஸோ சைன் சென்டரை வச்சு நம்ம இதை வந்து எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். த காம்பனன்ட் பீயிங் செக்ட் இஸ் பிளேஸ்ட் ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் த சைன் பார். Dial gauge is moved over the component through its length. Next பார்த்தோம்னாக்கா if there is a variation in a parallelism of a upper surface of the component and the surface split, it is indicated by the deflection of the pointer. Now the slip gauge height is adjusted so that the dial indicator reads 0 position. இதில் நம்ம செக் பண்ண வேண்டிய அந்த ஒர்க் பீஸை நம்ம வந்து அந்த 2 சென்டருக்கு நடுவில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே டயல் கேஜை வந்து செட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து கோனிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த ஒர்க் பீஸினுடைய ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்படின்றப்போ இந்த 2 சென்டருக்கு நடுவில் அதை ஃபிக்ஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணிவிட்டு அந்த கோனிக்கலுக்கு மேலே சைடில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம டயல் இண்டிகேட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அந்த டயல் இண்டிகேட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது சம் பர்டிகுலர் வேல்யூஸ் காமிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த கேஜ் பிளாக்கை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த டயலில் வரக்கூடியதை வந்து நம்ம வந்து 0 பொசிஷன் வர்ற அளவுக்கு இதனுடைய ஆங்கிள்ஸை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றணும். ஸோ அப்படி செஞ்சு அதில் மூலயமா வரக்கூடிய அந்த வேல்யூஸை நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி அதோடைய ஆங்கிள் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபார் த டயல் கேஜ் டு ரீட் 0, த அக்யூரேட் செமிகோன் ஆங்கிள் இஸ் given us. ஸோ இது நமக்கு வந்து 0 செட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம இந்த பர்டிகுலர் வேல்யூஸ்லாம் நம்ம வந்து ரீடிங் எடுக்கணும். ஸோ அது பார்த்தோன்னாக்கா எல் வந்து இந்த சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸு, ஹெச் அப்படின்றது வந்து அந்த கேஜ் பிளாக்னுடைய ஹைட்டு, நம்ம ஆங்கிள் தான் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்படின்றப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு தீட்டா, ஆல்ஃபா தீட்டானாலும் ரெண்டுமே ஒன்று தான், ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஹெச் பை எல். ஸோ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு ரெஸ்பெக்டிவ் ஆங்கிளோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் இன்க்ளைன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னாக்கா ஸ்பிரிட் லெவல். ஸ்பிரிட் லெவல்னால் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து எல்லாமே வந்து இந்த பில்டிங் கட்டுறவங்க கொத்தனார் அவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து அந்த செவுறு வைக்கும்போது அது லெவல் பார்க்கறதுக்காக மேலே வந்து அந்த ரசம் மட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு டிவைஸ் வச்சுருப்பாங்க, அதுக்கு பேர் தான் வந்து ஸ்பிரிட் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எதுக்குனாக்கா இது வந்து கரெக்டாக ஃப்ளாட்டாக இருக்கா இல்லை ஆங்கிளாக இருக்கான்றதை செக் பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் ஆகும். இந்த ஸ்பிரிட் லெவல், பபுள் லெவல் or simply a level is instrument designed to indicate whether a surface is horizontal maybe or vertical. ஸோ சர்ஃபேஸ் வந்து நமக்கு வந்து ஹரிசாண்டலாக இருக்கா இல்லை ஆங்கிளாக இருக்கா அப்படின்றது நம்ம அதில் இருக்கக்கூடிய அந்த பபுளோடைய மூமெண்ட்டை வச்சு நம்ம வந்து இண்டிகேட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எ ஸ்பிரிட் லெவல் பார்த்தோன்னாக்கா இட் கன்சிஸ்ட் ஆஃப் எ க்ளோஸ்ட் கிளாஸ் டியூப் ஆஃப் எ அக்யூரேட் ஃப்ரம் இட்ஸ் கால்ட் எ வயல். ஸோ இதில் வந்து க்ளோஸ்டு அந்த கண்ணாடி டியூப்குள்ளே தான் வந்து இருக்கும். இட் இஸ் ஃபில்ட் ஆல்மோஸ்ட் என்டையர்லி வித் எ லிக்யூட் leaving a small space from the formation of an air, maybe that gas bubble. So generally low viscosity fluids such as either alcohol or maybe benzol are preferred in the filling vial. ஸோ இது வந்து வயல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஃபில் பண்ணுற லிக்யூட் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஆல்கஹாலாக இருக்கும், இல்லைனா வந்து பென்சோல் அந்த மாதிரியானதாக இருக்கும். ஸோ அதனுடைய விஸ்காசிட்டி அப்படின்றது வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ப்ராப்பர் லிக்யூட் அண்ட் மெட்டீரியல் ஃபார் த ஸ்பிரிட் லெவல் இஸ் ரெக்வயர்ட் as a temperature variation in the ambient condition cause both liquid via well
to expand or maybe the contractions. To reduce the effect of heat transfer and handling, sprit levels are made of a relatively stable casting or equipped with thermally insulated handles. ஸோ இதில் வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்னால பாதிக்காமல் இருக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இது வந்து இன்சுலேட்டட் பண்ண மாதிரி அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். Working of a spirit level அப்படின்னு பார்த்தோம்னாக்கா the liquid due to its greater specific weight tends to fill in the lower portion of the closed upper side of a vial graduated in the linear units. When the base is horizontal, the bubble rests at the center of the graduated scale. Inclination of a surface can be known from the deviation of a bubble from its position when the spirit level is kept in horizontal plane. So application பார்த்தோம்னாக்கா a precision level is used to check the correction that twist in a machine or maybe the workpiece. ஸோ ஸ்பிரிட் லெவல் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம செக் பண்ணக்கூடிய அந்த ஃப்ளாட் ஃபேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கான்றதை செக் பண்ணுறதுக்கு தான் இந்த பபுள் யூஸ் ஆகும். ஸோ அது ப்ராப்பராக ஃப்ளாட்டாக இருந்துச்சுனாக்கா நமக்கு இந்த இண்டிகேஷன் லைனுக்குள்ளேயே அந்த பபுள் வந்து இருக்கும். இன்கேஸ் வந்து ஒரு சைடு வந்து இறக்கமாகவும் ஒரு சைடு ஏற்றமாகவும் ஆங்கிளாக டேப்பராக இருக்குது அப்படின்னாக்கா இந்த பபுளுடைய மூவ்மெண்ட்டை பொறுத்து எந்த அளவு வந்து அது வந்து ஆங்கிள் டிஃபர் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். Next வந்து clinometer. Clinometer அப்படிங்கிறது வந்து special case of spirit level. While the spirit level is restricted to relatively small angles, clinometer can be used much large angles. So இது பார்த்தீங்கன்னா it comprises a level mounted in a frame so that the frame may be turned to any desired angle to a horizontal reference. ஸோ கிளினோமீட்டர் அப்படின்றது வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு லாக் நட் இருக்கும், மேலே வந்து ஸ்பிரிட் லெவல் இருக்கும், இதில் வந்து ஆங்கிள் ஸ்கேல் இருக்கும். ஸோ இது வந்து பேஸு, சைடில் பார்த்தோன்னாக்கா ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் நட்டு இருக்கும், மேலே வந்து ஐபீஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது அது நமக்கான அதோடைய ஸ்பிரிட் லெவல் எந்த லெவலில் இருக்குன்றதை நம்ம வந்து கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட் நேரம் நம்ம அதை கொண்டு வர வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கரெக்டாக அதில் விஷுவல் மேலேருந்து பார்க்கும்போது நமக்கு அது எவ்வளோ வேல்யூவில் இருக்குது, எவ்வளோ ஆங்கிள் இருக்குன்ற அந்த ஆங்கிள் ரீடிங் நம்ம சைடில் ஸ்கேல்லேருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். So working clinometer naka, to measure the clinometer, the base is kept at the surface of the workpiece. Lock nut is loosened and the dial comprising the circular scale is gently rotated till the bubble in the spirit level is approximately at the center. ஸோ நம்ம எந்த இதை செக் பண்ணுமோ அதனுடைய பேஸில் வந்து இதனுடைய பேஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலேருந்து பார்க்கும்போது நம்ம இதை வந்து சென்டரில் வர மாதிரி பபுள் வந்து சென்டரில் வர மாதிரி நம்ம அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். Now the lock nut is tightened and the fine adjustment knot is operated till the bubble is exactly at the center of the vial scale. ஸோ நம்ம லாக் நட்டை யூஸ் பண்ணிவிட்டு அது கரெக்டாக அந்த சென்டருக்கு வர அளவுக்கு நம்ம அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பார்க்கும்போது கரெக்டாக அது சென்டரில் வர அளவுக்கு வச்சுட்டு அதை லாக் பண்ணணும். Rotation of a disc can be read on the scale is represent the device of the surface over which the clinometer is placed from the oriental plane. ஸோ அதை பொறுத்து நமக்கு இந்த இது வந்து மூவ் ஆகும், அதை பொறுத்து நமக்கு வந்து எவ்வளோ ஆங்கிள் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ அப்ளிகேஷன் எடுத்துட்டோம்னாக்கா யூஸ் டு டிட்டர்மைன் த ஸ்ட்ரெயிட்னஸ் அண்ட் ஃப்ளாட்னஸ் ஆஃப் அ சர்ஃபேஸ். ஸோ சர்ஃபேஸ்னுடைய ஸ்ட்ரெயிட்னஸ் ஃப்ளாட்னஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம மெஷர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா யூஸ் டு செட்டிங் இன்க்ளைனபிள் டேபிள் ஆன ஜிக் boring machine and angular jobs on the surface grinding machine. ஸோ ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நம்ம வந்து ஆங்கிளில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். தே ப்ரொவைடட் சுப்பீரியர் அக்யூரசி கம்பேர்ட் டு த ஆர்டினரி ஸ்பிரிட் லெவல். ஸோ ஆர்டினரி நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பிரிட் லெவலை விட இதில் வந்து அக்யூரசி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் கம்பேரேட்டர். ஆங்கிள் கம்பேரேட்டர் ஆர் த மெட்டலர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் ஃபார் ஃபைண்டிங் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ நியர்லி ஈக்குவல் ஆங்கிள். ஸோ ரெண்டு ஆங்கிளுக்கு இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸை நம்ம வந்து கம்பேர் பண்ணுறது யூஸ் பண்ணுறோம். இன் ப்ராக்டிஸ் தே ஆர் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ் இன் கால்குலேட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஆங்கிள் ஆஃப் த ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட் கேஜ் மேபி ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட். இட் இஸ் யூஸ்ட் இன் மெஷரிங் ஆங்கிள் ஆஃப் அ நம்பர் ஆஃப் angle gauge run together or the angle between the two faces on the standard polygon. The most widely used in the angle comparator between the autocollimator. ஸோ இரண்டு இடைப்பட்ட ஆங்கிளை வந்து மெஷர் பண்ணுறதுக்கும் கம்பேர் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. இதில் பார்த்தோன்னாக்கா ஆட்டோகொலிமேட்டர். இது பார்த்தோன்னாக்கா டூ மெயின் பிரின்சிபல்ஸ் இன் ஆட்டோகொலிமேட்டர். ப்ரொஜெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் அ பேரலல் பீம் லைட் பை லென்ஸ். ஸோ இதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி அதை ரிஃப்ராக்ட் பண்ண வச்சு அதை வந்து லென்ஸ் மூலயமா நம்ம வந்து பார்க்குறது. இன்னொன்று பார்த்தோன்னாக்கா சேஞ்ச் இன் டிரெக்ஷன் ஆஃப் அ ரிஃப்ளெக்டட் ஆங்கிள் ஆன் எ பிளேன்
reflecting surface with a changing angle inclines. So இதான் இதில் கூடிய ரெண்டு டைப்ஸ். So working அப்படின்னு பார்த்தோன்னாக்கா the autocollimator measure the device between the emitted beam and the reflected beam to detect the angular movement. ஸோ இதான் இதனுடைய ஸ்கெமேட்டிக் டயக்ராம். இது வந்து ஐஇ. ஸோ நம்ம இந்த இடத்துல தான் வந்து ஐபிஎஸ் வந்து இருக்கும் பார்ப்போம். ஸோ நம்ம செக் பண்ண வேண்டிய காம்பனன்ட் வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ அதில் நம்ம வந்து இலுமினேட்டர் மூலயமா நம்ம வந்து பார்க்கும்போது அந்த லைட் சோர்ஸ் எல்லாமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அது மூலயமா வரக்கூடியதை வச்சு தான் நம்ம வந்து செக் பண்ணுறோம். ஸோ இதில் ஆட்டோகொலிமேட்டர் ஆங்கிள் மிரர் டீவியேஷன் ஆல்ஃபா இஸ் கால்குலேட் பை யூசிங் த ஃபார்முலா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 10y டிவைடட் பை 2f. இதில் 10y அப்படின்றது வந்து இந்த டிஸ்டன்ஸு, எஃப் அப்படின்றது வந்து இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து எஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு தேவையான அந்த வேல்யூ வந்து கிடச்சிரும். எஃப் அப்படின்றது வந்து ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஆட்டோகொலிமேட்டர், 10y அப்படின்றது வந்து vertical deviation of the reflected beam due to angular movement of the workpiece. So the application பார்த்தோம்னாக்கா checking of an internal right angle, comparative measurement using master angles, measuring the straightness and flatness of a surface for mechanical tool adjustment setting. So இந்த பர்பஸ்க்காக தான் வந்து இது வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து சர்ஃபேஸ் ரஃப்னஸ். சர்ஃபேஸ் ரஃப்னஸ் அப்படின்றது வந்து ஒரு ப்ராடக்டினுடைய சர்ஃபேஸினுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த சொரசொரப்பு தன்மையை மெஷர் பண்ணுறது தான் வந்து சர்ஃபேஸ் ரஃப்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆஃபன் சர்ஃபேஸ் ரஃப்னஸ் ஆஃபன் ஷார்டன் டு ரஃப்னஸ். இட் இஸ் எ காம்பனண்ட் ஆஃப் அ சர்ஃபேஸ் டெக்ஸ்சர். அந்த சர்ஃபேஸினுடைய மேற்பரப்பு எப்படி இருக்குது அப்படின்ற அதனுடைய டெக்ஸ்சரை பற்றினது தான் வந்து சர்ஃபேஸ் ரஃப்னஸ். அண்ட் engineering components processed by casting, forging, drawing, welding or ஸ்டாம்பிங் எக்ஸட்ரா. ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் முடிச்சு வந்ததுக்கப்புறமா அதனுடைய மேற்பரப்பு எப்படி இருக்குது அப்படின்ற சர்ஃபேஸ் ஃபினிஷ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணுறது தான் இந்த சர்ஃபேஸ் ரஃப்னஸ். ஸோ இட் இஸ் எ ஸ்ட்ரெயிட் பட் இஃப் யூ see through the microscope you can see there is some kind of variation to the particular line. ஸோ நம்ம நார்மலாக பார்க்கும்போது நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுவே நம்ம வந்து ஒரு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அதோட இன்டர்னல் ப்ரொஃபைல் எல்லாமே நமக்கு தெரியும். இஃப் த deviations are large the surface is rough, if they are small and the surface is smooth. ஸோ அந்த டீவியேஷன் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த சர்ஃபேஸ் வந்து ரஃப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த டீவியேஷன் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து மேலே இருக்கிறது வந்து ரஃப்னஸை குறிக்குது, கீழே வந்து ஸ்மூத்தாக இருந்துச்சுனாக்கா லைட்டாக வந்து வேவினஸாக வரும். ஸோ இதான் வந்து சர்ஃபேஸ் ரஃப்னஸ். எலமெண்ட்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் ரஃப்னஸ் அப்படின்றதுனாக்கா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சர்ஃபேஸ். சர்ஃபேஸ் பார்த்தோன்னாக்கா சர்ஃபேஸ் ஆஃப் த பார்ட் இஸ் கன்ஃபைன்ட் பை த boundary which separates the part from the another part, substance or maybe the space. சர்ஃபேஸ் அப்படின்றது வந்து ஒரு மேற்பரப்பு பவுண்டரியை தான் வந்து சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரொஃபைல் அப்படின்றது வந்து டிஃபைன்ட் அஸ் அ கான்டூர் ஆஃப் எனி செக்ஷன் த்ரூ எ பர்டிகுலர் சர்ஃபேஸ். ப்ரொஃபைல் அப்படின்றது வந்து பர்டிகுலர் சர்ஃபேஸை நம்ம வந்து கட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதனுடைய அவுட்டர் லைனை தான் வந்து ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதிலே நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ப்ரொஃபைலோட ஹைட்டு, இது வந்து ஆக்சுவல் சர்ஃபேஸ் தான் வந்து இந்த லைனு. ஸோ இந்த லைன் தான் வந்து அதனுடைய மேற்பரப்பு வந்து இந்த மாதிரி சொரன்னு இருக்குது அப்படின்றத காட்டுறது. இதில் நடுவில் வர லைன் தான் வந்து சென்ட்ரல் லைனு, இது வந்து நாமினல் சர்ஃபேஸ். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் நடுப்பட்ட கேப் தான் வந்து ப்ரொஃபைல் ஹைட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ப்ரொஃபைல் அப்படின்றது வந்து அதனுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த லைனை தான் வந்து ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவல் அப்படின்றது வந்து சர்ஃபேஸ் திஸ் ரெஃபர்ஸ் டு த surface of a part which actually obtained of a manufacturing process. Nominal surface அப்படினு பார்த்தோம்னா a nominal surface is a theoretical geometrically perfect surface which does not exist in practice but in average of the irregularities that are superimposed on it. So central line அப்படின்றது பார்த்தோம்னா central line of a profile is the line parallel to the general direction of the profile for which the area embraced by the profile above and below the line are equal. So இதான் வந்து center line. next வந்து mean line அப்படின்றது வந்து peak லைனுக்கும் valley லைனுக்கும் நடுப்பட்ட வர்ற லைன் தான் வந்து mean line. So வந்து mean line of a profile is the line having the form of the
geometrical profile and dividing the effective profile so that within the sampling length the sum of the squares of distance between the effective points and the main line is minimum. So when the waveform is repetitive, the mean line and the center line are equivalent. ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா பீக் லைன் அப்படின்றது வந்து நம்ம அந்த ப்ரொஃபைல் வந்து மேலே கீழே போகும். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ்னு போகும். ஸோ அதில் பாசிட்டிவில் இருக்கிறது வந்து பீக் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுவே வந்து கீழே நெகட்டிவ் சைடில் வர்றது வந்து வேலி லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சென்டராக வர்றது தான் வந்து மீன் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதான் வந்து மீன் லைன். நெக்ஸ்ட் வந்து லே டிரெக்ஷன். லே டிரெக்ஷன் அப்படின்னாக்கா predominant direction or pattern in the surface texture. Next வந்து roughness வந்து refers relatively finely spaced irregularity such as might be produced by the action of the cutting tool. ரஃப்னஸ் ஹைட் அப்படின்றது வந்து அந்த ரஃப்னஸ் வந்து எவ்வளோ அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்றது தான் வந்து ரஃப்னஸ் ஹைட்டு. ரஃப்னஸ் வித் அப்படின்றது வந்து அதனுடைய வித் சைஸு. ரஃப்னஸ் வித் கட் ஆஃப் ஆர் சாம்பிளிங் லென்த் அப்படின்றது திஸ் இஸ் த மேக்ஸிமம் வித் ஆஃப் த சர்ஃபேஸ் irregularities that is included the measurement of the roughness height. This is always greater than roughness width and it is rated in inches or maybe the centimeters. Next வந்து waviness is constant of those surface irregularities which are of greater spacing than roughness and it occurs in form of waves. It may be caused by vibration, machine or work deflection of warping etc. So waviness width அப்படின்றது பார்த்தோம்னாக்கா it is a distance between successive wave peak or successive wave valley. Waviness height is the distance from the wave peak to valley. Flaws அப்படின்னு பார்த்தோம்னாக்கா flaws are surface irregularities or imperfection which occurs at the infrequent intervals and the random intervals such as imperfections are scratches, holes, cracks, pit checks, porosity etc. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து ஃப்ளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா நமக்கு வந்து டயக்ராம்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரஃப்னஸ் வித் அப்படின்றது வந்து இந்த டிஸ்டன்ஸு, ரஃப்னஸ் வேவினஸ் ஹைட் அப்படின்றது வந்து அதனுடைய ஹைட் டிஸ்டன்ஸு, வேவினஸ் வித் அப்படின்றது வந்து அதனுடைய சைடில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு, ரஃப்னஸ் வித் அண்ட் பார்த்தோன்னாக்கா ரஃப்னஸ் ஹைட்டு, லே டிரெக்ஷன் அது எந்த டைரெக்ஷனில் வந்து இருக்குது அதோட ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்றது, அண்ட் ஃப்ளா அப்படின்றது வந்து எதனா டிஃபெக்ட் இருக்கா அப்படின்றது தான் வந்து இந்த ஃப்ளா. நெக்ஸ்ட் வந்து எவாலுவேஷன் ஆஃப் அ சர்ஃபேஸ் ரஃப்னஸ். ஸோ சர்ஃபேஸ் ரஃப்னஸ் எப்படி வந்து மெஷர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா there can be many ways through which the surface roughness plot can be evaluated. Few of the most popular methods surface roughness plot interpretation are generally root mean square value RMS அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று பார்த்தோன்னாக்கா சென்ட்ரல் லைன் ஆவரேஜ் ஆர் மேபி த அரித்மேட்டிக் மீன் வேல்யூ RA அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா மேக்ஸிமம் பீக் டு வேலி ஹைட் டினோட்டட் பார்த்தோன்னாக்கா RT ஆர் R max அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னாக்கா ஆவரேஜ் ஹைட் ஆஃப் த 5 ஹையஸ்ட் பீக் அண்ட் 5 டீப்பஸ்ட் வேலி இன் த சாம்பிள் டினோட்டட் அஸ் RZ. ஸோ நம்ம வந்து மெஷர் பண்ணுறது எல்லாமே RMS, RA, R max, RZன்னு சொல்லி இந்த வேரியபிள்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி ரீடிங்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருப்போம் அந்த பர்டிகுலர் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னாக்கா ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ. இது பார்த்தோன்னாக்கா the center line of the first located in such as the sum of the area above the line is equal to the area below the line. The distance above the center line are taken in the positive, below in the negative. The n measurement are made from the center line vertically to points on the profile are called yi. ஸோ RMS வேல்யூ அப்படின்றது வந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபார்முலா பார்த்தோன்னாக்கா ரூட் ஆஃப் y1 ஸ்கொயர் ப்ளஸ் y2 ஸ்கொயர் ப்ளஸ் y3 ஸ்கொயர் அப் டு ஹோல் டிவைடட் பை n. ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா இந்த y1 y2 அப்படின்றது வந்து ஸோ நமக்கு வந்து அதனுடைய மேற்பரப்பு வந்து இந்த மாதிரி தான் லைனில் வந்து நமக்கு வந்து மேலே கீழேன்னு சொல்லி சொரப்பாக வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்குன்ற பட்சத்தில் நம்ம அதுக்கு இடைப்பட்ட அந்த கேப்பை வந்து நம்ம வந்து மேலேருந்து அந்த மீன் லைன் வரைக்கும் அந்த கற்பனை லைன் வரைக்கும் இருக்கக்கூடிய சென்டர் லைன் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை வந்து y1 y2 y3 அப்படின்னு சொல்லி தனித்தனியாக வந்து டிவைட் பண்ணிப்போம். ஸோ அப்படி டிவைட் பண்ணிவிட்டு எவ்வளோ வரைக்கும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணுமோ ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து டிவைட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை வந்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஸோ அது எத்தனை வேல்யூ அப்படின்ற அந்த n வேல்யூ நம்ம வந்து இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு RMS வேல்யூ அப்படின்றது வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து சென்டர் லைன் ஆவரேஜ் CLA ஆர் அரித்மேட்டிக் மீன் டீவியேஷன் RA.
In this method, the surface roughness is measured at the average deviation from the nominal surface or center line. So arithmetic average of a center line is defined as the average value of the uh, ordinates from the center line. The algebraic sign of the coordinates are not considered. So இதனுடைய calculation பார்த்தோம்னாக்கா arithmetic average AA அப்படின்னு சொல்லுவோம். So RA is equal to 1 by L integration of 0 to L. So இதில் வந்து modulus of y of x into dx. ஸோ இதான் வந்து சர்ஃபேஸ் ரஃப்னஸ். ஸோ அதில் மேலே முன்னாடி பார்த்த மாதிரியே அந்த ஏரியாஸை நம்ம வந்து y1 y2 y3 அப்படின்னு சொல்லி சம்வாட் பிரிச்சுக்கிட்டு ஸோ அந்த வேல்யூவை வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கிறதா வந்து அரித்மேட்டிக் மீன் டீவியேஷன். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் பீக் டு வேலி ஹைட். இதை வந்து ஆர் மேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் ஆர்டி அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் அ பேராமீட்டர் விச் இஸ் இம்ப்ளைஸ் டு பி த determined from the graph of the profile. However, this does not give complete characteristics of the surface roughness. This parameter is, however, important when the roughness is to be removed, for example by polishing to increase the fatigue resistance of the work. ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா மேலே இருக்கிறது பீக் லைன், கீழே இருக்கிறது வந்து வேலி லைன், நடுவில் இருக்கிறது வந்து மீன் லைன். ஸோ அந்த மேலே இருக்கக்கூடிய பீக் லைன்லேருந்து சென்ட்ரல் லைன் வரைக்கும் இருக்கிறது வந்து ஆர்எஃப் அப்படின்னும், மேலேருந்து கீழே அதாவது பீக் லைன்லேருந்து வேலி லைனுக்கு வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து ஆர் மேக்ஸ் அப்படின்னும், நமக்கு கீழே நெகட்டிவ் சைட்லேருந்து மீன் வரைக்கும் இருக்கிறத வந்து ஆர் அப்படின்னு சொல்லியும் நம்ம வந்து ஆர்வி அப்படின்னு சொல்லி நோட் பண்ணுறோம். ஸோ இதில் அந்த ஆர்பி அப்படின்றது வந்து ஹையஸ்ட் பீக் எபவ் த மீன் லைன், மீன் லைனுக்கு மேலே இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பீக்கையும், ஆர்வி அப்படின்றது வந்து டீப்பஸ்ட் வேலி பிலோ த மீன் லைன். ஸோ இது வந்து ஆர்வி, இது வந்து ஆர்பி. ஸோ நடுவில் இருக்கிறது வந்து ஆர் மேக்ஸ், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஹையஸ்ட் பீக் டு த டீப்பஸ்ட் வேல்யூ. ஆர் மேக்ஸ் அப்படின்றது ஆர்பி ப்ளஸ் ஆர்வி. ஸோ இதான் வந்து ஆர் மேக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா ஆவரேஜ் பீக் டு வேலி ஹைட். இது வந்து பார்த்தோன்னாக்கா RZ அப்படின்ற லெட்டரால் டினோட் பண்ணுவோம். திஸ் பேராமீட்டர் இஸ் ஈஸியர் டு அப்டைன் ஃப்ரம் எ ப்ரொஃபைல் கிராஃப் தென் RA. ஸோ this is the average value between 5 highest peak and 5 deepest valley within the sample length measured from the line draw parallel to the general direction of a profile. This line does not cross the profile. So இதுக்கான ஃபார்முலா பார்த்தோன்னாக்கா RZ equal to 1 by 5 into R1 plus R3 plus R5 plus R7 plus R9 minus R2 plus R4 plus R6 plus R8 plus R10. ஸோ இதை நம்ம வந்து 5 டிவிஷனாக நம்ம வந்து பிரிக்கிறோம். ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா R1 R2 R3 R4 R5 R6 அப்படின்னு பிரித்து அதை நம்ம வந்து அந்த வேல்யூ வந்து 5 ரீடிங் மட்டும், 5 மொத்தமாக வந்து 10 ரீடிங் எடுத்துகிட்டு அதை 1 2 3ன்னு வச்சு ஃபஸ்ட் இருக்கிற ஆட் ரீடிங் எல்லாத்தையுமே வந்து 1 by 5ஆல் மல்டிப்ளை பண்ணி அதை வந்து ஈவன் ரீடிங்கை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு அதை வந்து 1 by 5ஆல் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண விட்டாங்க, நம்ம RZ வேல்யூ கிடச்சிரும். ஸோ R1 R3 R5 R7 R9னாக்கா tallest 5 peaks within the sample length. R2 R4 R6 R8 R10 வந்து lowest 5 peaks within the sample length. ஸோ இதான் வந்து average peak to valley height RZ. நெக்ஸ்ட் வந்து சர்ஃபேஸ் ரஃப்னஸ் மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா the surface roughness may be measured by using the following. ஒன்று பார்த்தோன்னாக்கா ஸ்ட்ரெயிட் எட்ஜு, இன்னொன்று வந்து சர்ஃபேஸ் கேஜு, ஆப்டிக்கல் ஃப்ளாட்டு, ப்ரொஃபைலோமீட்டர். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து மெஷர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட் கேஜ் அப்படின்றது வந்து it is the tool with a straight edge used for drawing straight line or checking their straightness. ஸோ இதான் வந்து ஒர்க் பீஸு, மேலே இருக்கிறது வந்து ஸ்ட்ரெயிட் எட்ஜு, அதுக்கு மேலே ஸ்பிரிட் லெவலை வச்சு செக் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து they are proposed in the automotive service and machining industry to check the flatness machine mating surface. Next வந்து a pair of straight edge called winding sticks are used in woodworking to amplify twisting piece of wood. Next பார்த்தோன்னாக்கா surface gauge. surface gauge அப்படின்றது surface gauge are used to measure the profile height of the surface. ஸோ இந்த கேஜ் யூஸ் பண்ணி ப்ரொஃபைலுடைய ஹைட்டை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. The attached scriber helps to make out the surface profile with respect to a reference line. ஸோ இதனுடைய சைடு வியூ இப்படி தான் இருக்கும், ஃப்ரண்ட் வியூ இருக்கும். ஸோ இதனுடைய எக்யூப்மெண்ட்ஸ்னுடைய நேம்ஸ் பார்த்தோன்னாக்கா பார்ட்ஸ் பார்த்தோன்னாக்கா ஸ்பிண்டில், ஸ்கிரிபர் ஆர் மார்க்கர்,
இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ. அடுத்தது வந்து ராக்கரு. இது வந்து ஸ்பிண்டில் நட்டு, பேஸு, ஸ்க்ரைபர் வந்து இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் வந்து சர்ஃபேஸ் கேஜ் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஆப்டிக்கல் ஃபிளாட். இட் இஸ் an optical grade piece of glass lapped and polished to be extremely flat on one or both sides, usually within a few tenths of nanometer. They are used with a monochromatic light to determine the flatness, surface accuracy of other surfaces. So working optical flats பார்த்தோம்னாக்கா, when the optical flat is placed on the other surface is illuminated, the light waves reflect are both the bottom surface of the flat and the surface it is resting on. This causes a phenomena similar to the thin film interference. So the reflected waves interface, creating a pattern of interference fringes visible as light and dark band. So the space between the fringes is smaller, where the gap is changing more rapidly, indicating a departure from flatness in one of the two surfaces. So interpretation of the resultant பார்த்தோம்னாக்கா, straight, parallel and evenly spaced interference fringes indicate the work surface flatness is equal to the height of the reference surface. ஸோ இதில் வந்து ஆப்டிக்கல் ஃப்ளாட்டு, இது வந்து டென்ஸ் பிளேன் இருக்குது. ஸோ அதை வச்சு இது வந்து மெஷர் பண்ணுறாங்க. டு adjacent fringe indicate a difference in elevation of 1/2 wavelength of the light used. So by counting the fringe differences in evaluation of the surface can be measured to better than 1 micrometer. ஸோ இது பார்த்தோம்னாக்கா ஃப்ளாட் சர்ஃபேஸு, அடுத்தது கான்வெக்ஸ் சர்ஃபேஸு, அடுத்தது வந்து இர்ரெகுலர் சர்ஃபேஸு. இது வந்து இன்டர்ஃபெரன்ஸ் பேட்டர்ன் ஃபார்ம் பை டிஃப்ரெண்ட் சர்ஃபேசஸ். இது பார்த்தோம்னாக்கா ஆப்டிக்கல் ஃப்ளாட் ஃப்ரிங் பேட்டர்ன். நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபைலோமீட்டர். ப்ரொஃபைலோமீட்டர் அப்படின்றது வந்து ப்ரொஃபைலோமீட்டர் இஸ் a measuring instrument used to measure a surface profile in order to quantifying its roughness. ஸோ இது பார்த்தோன்னாக்கா ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து கான்டாக்ட் ப்ரொஃபைலோமீட்டர், இன்னொன்று வந்து நான் கான்டாக்ட் ப்ரொஃபைலோமீட்டர். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னாக்கா கான்டாக்ட் ப்ரொஃபைலோமீட்டர், இது வந்து கான்டாக்ட் டைப் சர்ஃபேஸ் ரஃப்னஸ் மெஷரிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா சர்ஃபேஸு மேலே இருக்கிறது வந்து டைமண்டு, அதுக்கு மேலே இருக்கிறது வந்து ஸ்டைலஸு. ஸோ இது வந்து பிக்கப் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து கைனமேட்டிக் யூனிட் வந்து இருக்கும். இதில் வந்து சிக்னல் ப்ராசஸர் வந்து லாஸ்ட்டாக இருக்கும். ஸோ கான்டாக்ட் ப்ரொஃபைல் அப்படின்றது வந்து ஒரு சர்ஃபேஸை மெஷர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அந்த சர்ஃபேஸை வந்து நம்ம வந்து அந்த ஸ்டைலஸ் மூலயமா அதை நம்ம மூவ் பண்ணும்போது அந்த சர்ஃபேஸ் மேலே வந்து தொட்டு ட்ரேஸ் ஆகும். ட்ரேஸ் ஆகும்போது அந்த ஸ்டைலஸ் வந்து எந்த அளவுக்கு மேலே கீழே இறங்குது அப்படின்றத பொறுத்து தான் அதோடைய ப்ரொஃபைல் அப்படின்றது வந்து அமையுது. ஸோ டைமண்ட் ஸ்டைலஸ் இஸ் மூவ்ட் வெர்டிகலி in contact with a sample and then moved laterally across the sample for each specific distance and specific contact force. The height portion of the diamond stylus generate the analog signal which is converted into a digital signal stored, analyzed and displayed. It can measure small vertical features ranging from 10 நானோமீட்டர்லேருந்து 1 mm வரைக்கும் இருக்கக்கூடிய வேரியேஷனை நம்ம இந்த டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து அதனுடைய சர்ஃபேஸ் ரஃப்னஸை வந்து மெஷர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா நான் கான்டாக்ட் ப்ரொஃபைலோமீட்டர். ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா இதில் வந்து நம்ம வந்து காம்பனண்ட்டை வந்து டச் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. அண்ட் ஆப்டிக்கல் ப்ரொஃபைலோமீட்டர் இஸ் எ நான் கான்டாக்ட் மெத்தட் ஃபார் ப்ரொவைடிங் எ மச் ஆஃப் த சேம் இன்ஃபர்மேஷன் அஸ் எ ஸ்டைலஸ் பேஸ்ட் ப்ரொஃபைலோமீட்டர். இட் ஜெனரலி uses light instead of a physical probe. ஸோ நம்ம ப்ரோபுக்கு பதிலாக வந்து லைட் வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ண போகிறோம். இதில் வந்து சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் மெஷர் பை a optical scanning a surface with a light or maybe laser. ஸோ இது வந்து ஆப்டிக்கல் சிஸ்டம் மூலயமா நம்ம வந்து லேசரை வச்சு அதனுடைய சர்ஃபேஸை வந்து மெஷர் பண்ணுறோம். ஆப்டிக்கல் ஆர் லைட் பேஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் மே பி யூஸ் triangulation or maybe the interferometry to measure or capture a surface profile. Although most surface profilometers provided only a two-dimensional or line file, some instruments can be provide three-dimensional, maybe aerial topography measurement. ஸோ இதில் வந்து லைட் சோர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது வந்து இங்கே வந்து 3 டைமென்ஷனல் ஆர் 2 டைமென்ஷனல் லைட் சோர்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஆப்டிக்கல்
பட்டு நமக்கு வந்து அது வந்து சம் பர்டிகுலர் ஆங்கிளில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி சாம்பிளில் போய் அது மூலயமா நம்ம அந்த சிசிடியில் போய் நமக்கு வந்து ஸ்டோர் ஆகுது. ஸோ இந்த மிரர் மூலயமா நம்ம இருக்கக்கூடிய அதனுடைய ப்ரொஃபைலை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணி அதனுடைய சர்ஃபேஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம சிக்னல் ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டில் வந்து நம்ம பர்டிகுலர் ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஃபார் இந்த வீடியோவில் ஆங்குலர் மெஷர்மெண்ட்னா என்னென்ன டைப் ஆஃப் ஆங்குலர் மெஷர்மெண்ட் டிவைசஸ் இருக்குது அப்படின்றத பற்றியும், எப்படி வந்து ஆங்கிள் மெஷர் பண்ணலாம் அப்படின்றதோடைய டைப்ஸ் பற்றியும், அண்ட் சர்ஃபேஸ் ரஃப்னஸ்னா என்ன, சர்ஃபேஸ் ரஃப்னஸில் இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ் என்னென்ன, அது எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றியும், சர்ஃபேஸ் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றியும் டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.